السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் அவர்களுடைய உழைப்பினுடைய நேரங்கள் போக சிறிது நேரங்கள் அவர்களுக்கு ஓய்வு நேரம் என்பது தேவைப்படும். இது உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் இயற்கையாகவே நியதியாகவே கொடுத்த ஒன்று. அதிலும் குறிப்பாக மனித படைப்பு. காரணம், நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், நிறைய பொறுப்புகளை சுமக்கின்ற ஒரு சமூகம். ஆணின் தரப்பிலும் சரி, பெண்ணின் தரப்பிலும் சரி, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய, ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சுமக்க வேண்டிய அதிகமான பொறுப்புகள் இருப்பதினால் மனித சமூகம் கண்டிப்பாக ஓய்வு என்பது அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு சமூகம் மனித சமூகம். எனவேதான் அல்லாஹும் சரி, அண்ணலும் பெருமானாரும் சரி, ஓய்வு என்பதை இந்த உலகத்திற்கு அது ஒரு நிஅமத் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கமாக மட்டும்தான் இருக்க முடியும். உழைப்பின் சிறப்புகளை குறித்து, வியாபாரத்தின் சிறப்புகளை குறித்து, குடும்பத்தின் பாரம்பரியங்களை குறித்து இவைகளெல்லாம் உலகத்தினுடைய பல்வேறு மதங்கள் பேசி இருக்கலாம். ஆனால் ஓய்வு என்பது அது மனித சமுதாயத்திற்கு மிக மிக தேவையானது என்பதை கடந்து அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு அவன் புறத்திலிருந்து கொடுத்த ஒரு நிஅமத் என்பதாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக மட்டும்தான் இருக்க முடியும். காரணம், தன்னிடத்தில் இயல்பாகவே அதிகமான பொறுப்புகளை சுமந்து வரக்கூடிய இந்த மனிதனுக்கு அந்த உழைப்பினுடைய களைப்புகள் தீர்வதற்கு, கொஞ்சம் தன்னை சுறுசுறுப்பாக்கிக் கொள்வதற்கு, களைப்புகளை போக்கிக் கொள்வதற்கு இந்த ஓய்வுகள் என்பது அவசியப்படுகின்றது இஸ்லாமிய பார்வையில். பார்த்திருப்போம், பொதுவா எப்பேற்பட்ட மனிதனாகட்டும் சாயங்காலம் வரைக்கும் கூட ஓரளவுக்கு நம்ம சமாளித்து இருந்துட்டாலும் இரவு நேரம் எப்போ வராது, எப்போ படுக்க மாட்டோம், ஓய்வு எடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒன்று. காரணம் என்னன்னு சொன்னா, அவ்வளவு தூரம் சிரமப்பட்ட நமக்கு அந்த ஒரு ஓய்வு நம்மை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியாக இயங்க செய்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய
காரணியாக அந்த ஓய்வு தான் இருக்க பெறுகின்றது. எனவேதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லுவாங்க, அஜம்மு ஹாதிஹில் குலூப, உங்களது உள்ளங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா தமுல்லு கமா தமுல்லுல் அபுதான், எப்படி உடல் உழைப்பின் மூலமாக உடல் களைத்து போகின்றதோ, உடல் சோர்வடைந்து விடுகின்றதோ, அதுபோன்று உள்ளங்களும் சோர்வடையும். இங்க சொல்ல வருவது, உடலுக்கு சோர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த சோர்வை போக்கி மீண்டும் புத்துணர்ச்சியாக நாம் இயங்குவதற்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகின்றது. அதுபோன்ற சில நேரங்களில் உள்ளத்திற்கும் ஓய்வு தேவைப்படும் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து. மனித சமுதாயம் தன்னை சிரமத்திலிருந்து, தன் உழைப்பின் களைப்பிலிருந்து தன்னை புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஓய்வு என்பது தேவைதான். ஆனா ஓய்வே உழைப்பாகிடுச்சுண்டா, கொரோனாவுடைய சில காலங்கள் பார்த்துருப்போம், ஃபுல் லாக்டவுன் இல்லாமல் வீட்டுக்குள்ளதான், ஓய்வே வெறுத்து போகக்கூடிய சில காலங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, எந்த நாள் எந்த கிழமை தெரியறது இல்லை. ஏன்னா வேலைக்கு போனோம், வந்தோம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தோம், லீவ் எடுத்தோம் தெரியும். எல்லா நாளும் ஓய்வு நாளாக மாறிடுச்சுண்டா அது ஓய்வை வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறிடும். இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர வருவது, ஓய்வு மனிதனுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம், நியாமத், அருட்கொடை. ஆனால் அதே வேளையில் மனிதன் இங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் தெரியுமா? அதாவது வேலை செய்யக்கூடிய நேரத்தில் விழிப்புணர்வா இருக்கணுமா, அல்லது ஓய்வுடைய நேரத்தில் விழிப்புணர்வா இருக்கணுமாங்க? வேலையின் நேரத்தில் நாம விழிப்புணர்வோடு இருக்கணுமா, அல்லது ஓய்வின் நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணுமா? வேலையின் நேரம் எப்படி இருந்தாலும் முதலாளிக்கு பயந்தா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அவர் இங்க இருந்தாலும் பார்க்கிறாரு, அது நமக்கு சம்பளம் வேணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் வேலையின் நேரங்கள் அல்ஹம்துலில்லாஹ் குறைந்தபட்சம் வேலையில தான் இயங்கும். ஆனால் ஓய்வின் நேரம் என்பது அப்படி இல்லை. ஓய்வின் நேரம் என்பது அப்படி கிடையாது. நாம சும்மா தானே இருக்கிறோம், நாம் படுத்தானே கிடக்கிறோம், நம்மளை யாரு பார்க்கிறா? இந்த நேரத்தில் இதை செஞ்சா என்ன, ஒரு பாவத்தை செஞ்சா என்ன? இன்றைக்கெல்லாம் உள்ளங்கையுக்குள் உலகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் சிறுவர்கள் முதற்கொண்டு வயோதிகர் வரை பயன்படுத்தக்கூடிய இன்றைய ஆண்ட்ராய்டு உலகத்தில் ஓய்வின் நேரங்கள் எப்படி கழிகின்றது? அது நன்மையில தான் கழியுதா, அல்லது அதற்கு நேர் மாற்றமாக கழிகின்றதா என்று யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் மிகுதமான மக்களுடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கு. எனவே இஸ்லாம் சொல்லித் தரும் ஓய்வின் நேரங்களை மிக மிக கண்ணியத்தோடு, ஓய்வின் நேரங்களை மிக மிக விழிப்புணர்வோடு கடக்க வேண்டும். காரணம், அப்படி ஓய்வின் நேரங்களை அலட்சியமாக கருதுவோம் என்று சொன்னால் அது நம்மை மார்க்கத்திற்கு புறம்பான, அல்லாஹ் விருப்பப்படாத பல்வேறு காரியங்கள் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே உழைப்பின் நேரங்களை விட ஓய்வின் நேரங்கள் மிக மிக அதிகமான விழிப்புணர்வுகளோடு எச்சரிக்கையோடு கடக்க வேண்டிய பகுதி என்பதை இஸ்லாம் நமக்கு மிக அழகாகவே வலியுறுத்தி கூறுகின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தினுடைய முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, தனக்குண்டான மரண வேலையை நெருங்கி கொண்டு இருக்கிறாங்க, சக்கராத்துடைய வேலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொன்ன சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்குண்டான மரண வேலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொல்றாங்க. ஹலீஃபாவுடைய உத்தரவை ஏற்று அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வரப்படுறாங்க. அதாவது ஒரு ஹலீஃபா வஃபாத்தாக போறாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹலீஃபா என்று முடிவாகிவிட்ட ஒரு சூழல். அப்போ ஒரு பதவியில் இருப்பவர்கள்
தன் பதவி முடியக்கூடிய காலம் அடுத்து புதிதாக யார் வரப்போறாங்களோ அவங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரங்களை குறித்து, மக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து இப்படித்தான் பேசி இருக்கணும், பேசி இருப்பாங்க. இதுதான் மிகுதமானவருடைய எண்ணமும் கூட. ஆனால் மரண வேளையில் இருக்கக்கூடிய செய்தின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கலீஃபா அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொல்றாங்க. அழைத்து வரப்படுறாங்க. அழைத்து வந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் செய்தின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய விஷயமாக வரலாறுல பதிவு செய்யறாங்க. இத்தகில்லாஹ யா உமர், உமர் அவர்களை ஆரம்பமாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, வஅலம் அன்ன லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல அமலன் பின் நஹாரி லா யக்பிலுஹு பில் லைல். அல்லாஹ்விற்கு பகலில் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளை அல்லாஹ் இரவில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. வஅமலன் பில் லைலி லா யக்பிலுஹு பின் நஹார். நாம் இரவில் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கின்றது. அவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சுருக்கமாக என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க அடுத்து அமீர் முஃமினீனா நீங்க வரப்போறீங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளராக வரப்போறீங்க. பகலின் நேரங்களை நீங்கள் மக்களின் பணிக்காக, காரணம் அடுத்த அமீர், அடுத்த ஆட்சியாளர், பகலின் நேரங்களை நீங்கள் மிக சரியாக திட்டமிட்டு மக்களின் சேவைக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுபோல பகல்ல தான் நாம் இவ்வளவு உழைச்சிருக்கிறோமே என்பதற்காக இரவை நீங்கள் முழுக்க ஓய்வுக்கு பயன்படுத்தாதீங்க. இரவில் நீங்கள் அல்லாஹ்விற்காக பயன்படுத்துங்க. பகலின் நேரங்களை, காரணம் நீங்கள் ஆட்சியாளர், உங்களுக்கு நிறைய பொறுப்புகள், நிறைய கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை மறந்துவிட்டு நான் தான் ஆட்சியாளர், என்னை யார் கேட்க முடியும் என்கின்ற ஒரு தன்மையில் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எப்படி இருக்கணும், பகலின் நேரங்களை மக்களின் பணிக்காகவும், இரவின் நேரங்களை இறைவனை வணக்கத்திற்காகவும் நீங்கள் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அமைத்துக் கொண்டால் உங்களுடைய பதவியின் காலங்களும் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு காலமாக, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு காலமாக உங்களால் அந்த பதவியை நீங்கள் நிறைவேற்ற முடியும் என்பதை செய்தின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அழைத்து சொன்ன உபதேசமாக வரலாற்றில் பதிவு செய்யப்படும். ஓய்வு என்பது மனித சமுதாயத்திற்கு தேவையானது. ஆனால் அந்த ஓய்வு எப்படி, எந்த ரீதியில் கணிக்கப்பட வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் மிக தெளிவாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஓய்வின் விஷயத்தில் இஸ்லாம் எப்பேற்பட்ட எச்சரிக்கை நமக்கு தரும் என்று சொன்னால், ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்லி தருவாங்க, அல் மக்பூனு மன் அத்ல அய்யாமஹு பில் பதாலாத். எந்த மனிதர் தனது ஓய்வின் நாட்களை பொடுபோக்காக கழிப்பாரோ, ஓய்வின் நாள் தானே, விடுமுறையின் நாள் தான் என்கின்ற அடிப்படையில் ஓய்வினுடைய தினங்களை யார் பொடுபோக்காக கழிப்பாரோ, இரண்டு விஷயங்களை சொல்றாங்க, இரண்டு ஆபத்துகளை. வசுன்னித ஜவாரிஹு அலல் ஹலகாத். ஓய்வை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தாதவர்கள், ஓய்வை அலட்சியமாக கருதுபவர்கள் இரண்டு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள். சொல்றாங்க வசுன்னித ஜவாரிஹு அலல் ஹலகாத். அவரது உறுப்புகள் அனைத்தும் நாசத்தின் மீது சாட்டப்படும். அதாவது அவரது உறுப்புகள் அழிவுக்கு காரணமான வேலைகளை செஞ்சிடும். இரண்டாவது சொல்றாங்க வமாத கபல இஃபாகத்திஹி மினல் ஜினாயாத். மரணத்திற்கு முன்பாக குற்றத்திற்கு உண்டான தண்டனைகளுக்கு ஏதேனும் தண்டனைகளை பெற்ற ஒருவராகத்தான் அவர் மரணிப்பார். ஓய்வுடைய காலங்களை, விடுமுறையின் காலங்களை அலட்சியமாக, நான் விடுமுறையில் தான் இருக்கிறேன், ஓய்வில் தான் இருக்கிறேன், என்னை யார் பார்க்கிறா என்கின்ற ரீதியில் ஓய்வை தவறான பாதைகளில், அலட்சிய பாதைகளில் பயணித்தால் ஒன்று உடல் ரீதியான அவருக்கு அழிவு ஏற்படும்,
இரண்டு சொன்னாங்க, சமுதாயத்தினுடைய தண்டனைகளுக்குண்டான குற்றங்களில் ஏதேனும் ஒரு குற்றத்தில் அவர் அகப்பட்டுக் கொள்வார். இதன் பின்னணியில் இஸ்லாம் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்ல வருவது, ஓய்வு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு, இந்த அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியாமத்து தான், அதில் மறுப்பதற்கல்ல. ஆனால் அந்த ஓய்வையும் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில், அந்த ஓய்வையும் அல்லாஹ் தன்னை பார்க்கின்றான் என்கிற ரீதியில் யார் அமைத்துக் கொள்கின்றாரோ அவரது ஓய்வும் சரி, அவரது வாழ்க்கையும் மேம்படும். அப்படி இல்லை என்கின்ற பொழுது அந்த ஓய்வை அவரது அழிவிற்குண்டான ஒரு காரணமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சமுதாயத்தின் முன்னோடிகள் நமக்கு வாழ்க்கையினுடைய பாடமாக, படிப்பினையாக எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு பொதுவாக பெரியவர்களை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. குறிப்பாக பள்ளிக்கூட மாணவர்கள் தனக்குண்டான முழுவாண்டு விடுமுறை கிட்டத்தட்ட 1.5 to 2 மாதங்கள் முழுமையாக விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைய மிகுதமான பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம், தன் பிள்ளை எப்படி வளர்ந்து வரப்போகின்றான், இப்பயே இப்படி இருக்கிறான, என் பிள்ளை நான் எப்படி வளர்த்தெடுக்க போறேன் என்கின்ற கவலை இன்றைய சமுதாயத்தினுடைய நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு. பள்ளிக்கூட நேரங்களாவது குறைந்தபட்சம் கல்விக்காக என்று ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரங்கள் வரை செலவழிக்கப்படும். ஆனால் முழுக்க முழுக்க விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய, ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் மீது மிகுந்த கண்காணிப்பை, விழிப்புணர்வோடு அந்த குழந்தைகளை அணுக வேண்டிய தேவை இந்த முழு உலகத்தினுடைய இஸ்லாமிய பெற்றோர்கள் என்பதை கடந்து முழு உலகத்தினுடைய பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது என்றாலும், குறிப்பாக இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, அது வாழ்வினுடைய வழிமுறை. அது எனவே ஒரு குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்க போகின்றோம், அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தெடுக்க போகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம் புறத்திலிருந்து நாம் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு தகுந்த காலங்களாக இந்த கோடை விடுமுறையுடைய காலங்கள் நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் என்பதை இஸ்லாமிய பெற்றோர் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும் பிரபலமான ஹதீஸ், நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், உங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் அதில் குறிப்பிட்டு சொல்வார்கள், ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு, ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு உண்டான பொறுப்புதாரி, அந்த குடும்பத்தை முழுவதுமாக நல்வழியில் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு முழுக்க முழுக்க ஒரு தந்தையை, ஒரு பெற்றோரை சார்ந்தது. அந்த ஹதீஸிற்கு கீழாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி சொல்லி தருவாங்க, அத்திபு இப்னக, உங்களது குழந்தைகளுக்கு மறவாமல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை போதியுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன்ஹு, உங்களது குழந்தைகளை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி என்ற ஹதீஸிற்கு கீழாக விளக்கமாக சொல்றாங்க, குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்ன விசாரிக்கப்படுவீர்கள்? மாதா அத்தபுதா வ மாதா அல்லம்தா, உன் குழந்தைக்கு நீ எதை கற்றுக் கொடுத்தாய், உன் குழந்தைக்கு நீ எதை ஒழுக்கமாக போதித்தாய் என்கின்ற 2 கேள்விகள் அல்லாஹ்வின் முன்னிலையில் பெற்றோர்களை குறித்து கேட்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸிற்கு கீழாக நமக்கு மிக தெளிவான விளக்கத்தை சொல்லித் தருவாங்க. பொதுவாக சமீபத்திய ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக, அதற்கு முன்பாகவெல்லாம் குர்ஆனை நெஞ்சில் நிறுத்திய இந்த சமுதாயம், குர்ஆனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்ட இந்த சமுதாயத்தின் இளவல்கள், இந்த வளரும் தலைமுறைகளில் அந்த குர்ஆனுடைய தொடர்பு என்பது கொஞ்சம் அதிகமாக இடைவெளி
விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். காரணம், இன்றைய கல்வியுடைய முறைகளில் இருந்து காலை தூங்கி எழுந்ததிலிருந்து பள்ளிக்கூடங்கள் சென்று வந்து மீண்டும் டியூஷனுக்கு போற என்கின்ற பேர்ல இரவு வரைக்கும், இரவு தூக்கம் வரைக்கும் பள்ளிக்கூட பாடங்களே ஒரு மாணவனுடைய, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அபகரித்துக் கொண்ட ஒரு சூழலில் குர்ஆனை ஓத தெரியாது என்று சொல்லக்கூடிய குழந்தைகளும் இளைஞர்களும் பெருகி வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த குர்ஆனை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குண்டான, அந்த குர்ஆனை கல்வியை நாம் முழுவதுமாக நாம் எடுத்துக்கொள்வதற்குண்டான ஒரு அழகிய சந்தர்ப்பமாக இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இந்த சமுதாயத்திற்கு இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இஸ்லாமிய பெற்றோரை குறித்து, ஒரு குழந்தையின் விஷயத்தில் ஆரம்பமாக சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியும். அப்துல்லாஹ் அம்ர் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்அ சினீன். உங்களது குழந்தை 7 வயதை அடைந்தால் தொழுகச் சொல்லி ஏவுங்கள், கட்டளையிடுங்கள். 7 வயதுல தொழுகச் சொல்லி கட்டளையிடுங்க. அடுத்து சொல்லுவாங்க, வஹ்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷர். 10 வயதில் 7ல தொழுகச் சொல்லி வாயால ஏவணும், மிரட்டலாம். அதை 10 வயது இஸ்லாம் சொல்லித் தருகின்றது, உங்களது குழந்தைகளை அடித்தாவது தொழுக போக சொல்லுங்கள். தொழுக போக சொல்லுங்க, போகலையா தொழுக போகவில்லை என்று அடியுங்கள், தவறு கிடையாது, அடிக்க வேண்டும். நபிகள் பெருமான் சொல்லித் தர்றாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு ஏதோ தொழுகச் சொல்வதை போல மட்டும் தெரிந்தாலும் இந்த ஹதீஸினுடைய ஆழமான கருத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் தொழுக வேண்டுமா? முதலில் கொஞ்சமே வேண்டும், ஓத தெரிய வேண்டும். ஒரு சிறுவன் தொழுகணும்னு சொன்னா கொஞ்சமாவது ஓத தெரியணும். குறைந்தது தொழுகையில் என்ன ஓத வேண்டும் என்பது என்றாவது தெரிய வேண்டும். 7 வயதிலேயே குழந்தைகளை தொழுக சொல்லுங்கள் என்கின்ற அண்ணன் பெருமானாருடைய உத்தரவின் பின்னால் 7 வயதிற்குள்ளாக ஓதக்கூடிய திறமையை உங்களது குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுங்கள் என்கின்ற கருத்தும் அதனுடைய கட்டமைப்பை சார்ந்தது. 10 வயதுல அடிங்கன்னு சொன்னா 10 வயதிற்குள்ளாக ஒரு குழந்தை குர்ஆனை திறம்பட தனியாக ஓத வேண்டிய ஒரு பழக்கத்திற்கு அந்த குழந்தை ஆளாக்கப்பட்டிருக்க வேண்டும். நம் சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த ஹதீஸை எவ்வளவு தூரங்கள் நாம் அமல்படுத்துகின்றோம்? இந்த ஹதீஸுடைய ஆத்மார்த்தமான கருத்தை எத்தனை பெற்றோர்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம்? உலக கல்விகள், படிப்புகள், உயர்கல்விகள் எல்லாம் தேவை. ஆனால் ஒரு இஸ்லாமியனாக நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க, 7 வயது அதை தாண்டி விட்டானால் குறைந்தபட்சம் 10 வயதிற்குள்ளாக தொழுகையை தனியாக தொழக்கூடிய அளவிற்கு, தொழுகை எப்படி தொழுகணும், தக்பீர் எப்படி கட்டணும், தக்பீருக்கு பிறகு என்ன ஓதணும், தொழுகையுடைய ருக்கூ சுஜூதில் என்ன ஓதணும், தொழுகை குறித்துண்டான ஒரு குறைந்தபட்ச சட்டங்கள் 10 வயதிற்குள்ளாக ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுடைய பின்புலனாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. இன்னைக்கு நிறைய பள்ளிகளை பார்க்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை வாலிபர்கள் ஏன் தொழுகையில என்ன நிலைமையில் இருக்கிறோம் தெரியாத அளவிற்கு எத்தனை நம்ம பார்க்க தான் செய்யறோம். தக்பீர் கட்டிய பிறகு எங்க பார்க்கறாங்க, பக்கத்தில் திரும்பி பார்க்கலாமா கூடாதா என்கின்ற தெரியாத அளவிற்கு இத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை இருக்கத்தான் செய்து அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சமுதாயம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆரம்பமாக அடிப்படையாக சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையை விட்டுவிட்டுத்தான்
இன்றைய இளைஞர்கள் உருவாகி வருகின்றார்கள் என்பது உண்மையிலேயே நாம் வெட்கத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடுமுறையின் காலங்களை ஆரம்பத்தில் சொன்னதே போன்று இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, அது வாழ்வியல் முறை. தொழுகை என்பது இன்னோடு முடிவதல்ல, நாளையோடு முடிவதல்ல, நமது மரணம் வரையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த தொழுகையை ஆரம்பத்திலே கற்றுக் கொடுக்க சொல்லித் தருகின்றது இஸ்லாமிய மார்க்கம். என் அன்பிற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, குழந்தைகளை இஸ்லாமிய வாழ்வியல் முறையில் வழியமைக்க வேண்டிய, வழிநடத்த வேண்டிய பொறுப்பிற்குண்டான பெற்றோர்கள் நாம் என்பதை சமுதாயத்திலே முன்னோடிகள், பெற்றோர்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அது இன்னைக்கு உலகத்தினுடைய கல்விக்கு நாம் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த முக்கியத்துவத்தில் அதாவது 1-2 அதிசயமா பார்க்கிறோம். 7 வயதுல குர்ஆனை முடித்த சிறுமி அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டப்பட வேண்டியது. எல்லாம் சமுதாயத்தில் இன்னைக்கு அதிசயமா பார்க்கிறோம். அது அதிசயம் அல்ல, இஸ்லாத்தின் பார்வையில் அப்படித்தான் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தர்றாங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெரும்பான்மை மக்கள் கொண்டாடக்கூடிய 4 இமாம்களில் ஒரு மதுஹபுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் இவ்வளவு தூரங்கள் இந்த உச்சநிலை அடைந்ததற்குண்டான காரணத்தை குறித்து அவர்கள் சொல்றாங்க. அவர்கள் தாய் சிறு வயது குழந்தைக்கு சொல்றாங்க, யா புனைய இன் கத்தபத்த அஷரத்த அஹருஃபின் ஃபன்துர் ஹல் தரா ஃபீ நஃப்ஸிக ஜியாதத்தன் ஃபீ ஹஷியத்திக வ ஹக்மிக வ வகாரிக. இன்னைக்கு போல வளர்ந்த ஒரு நேரம் அல்ல நினைத்த பொழுது குர்ஆனை எடுப்பதற்கு. அன்னைக்கு நான் கண்டிப்பா நாமெல்லாம் அப்படித்தான் பலகைகளை எழுதி படிச்சிருப்போம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் சொல்றாங்க, மகனே, நீ உன் பலகையில் ஒரு 10 எழுத்தை எழுதுகின்றாயா? அந்த 10 எழுத்தை நீ மனனமிடு. மனனமிட்ட பிறகு உன்னை நீ யோசித்து பார், உன்னை நீ சுய பரிசோதனை செய்து பார். அந்த இல்மை கற்றதினால் உன் உள்ளத்தில் அல்லாஹ் குறித்துண்டான பயமும் அந்த இல்மை குறித்துண்டான கண்ணியமும் உன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த தாய் சொல்றாங்க, பரவாயில்லை, நீ கல்வி கற்றதுல பிரயோஜனம் இருக்குது. فَإِنْ لَمْ تَرَ فَاعْلَمْ أَنَّهَا تَضُرُّكَ وَلَا تَنْفَعُكَ. நீ அந்த 10 எழுத்தை கற்று மனனமிட்ட பிறகு அதன் மூலமாக அல்லாஹ்வையோ அந்த கல்வியுடைய மகத்துவத்தையோ உன்னால் உணர முடியவில்லையா சொன்னாங்க, நீ கற்றது வேஸ்ட், அது உனக்கு பயன் தராது. நீ கற்றது அது வீண், அது உனக்கு ஒருபோதும் பயன் தராது என்று என் தாய் அன்று என்னை உருவாக்கினார்கள். அதுதான் என்னை இன்று உச்ச நிலையில் அவரது மரணத்திற்கு பிறகும் கியாமத் வரை கொண்டாடக்கூடிய ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு வந்தது. அதுதான் சொல்லி காட்டினாங்க. குறிப்பாக இன்றைய இளரும் வளரும் தலைமுறைகள், இளைய தலைமுறை குறிப்பா என்ன 8ஆ படிக்கிறாங்க. நான் பார்த்திருப்போம் கடந்த வாரம் திருநெல்வேலி மாவட்டம் பாலங்கோட்டையில பென்சிலுக்காக போட்ட ஒரு சண்டை. 8 வயது மாணவன் சக மாணவனையும் ஆசிரியரையும் வெட்டி இருக்கிறான். சமுதாயத்தினுடைய வளரும் தலைமுறைகள், படிக்கும் மாணவருடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைகள். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஒரு சாதாரண பென்சில் சண்டைக்காக கத்தியை தூக்கி இருக்கிறான்னு சொன்னா, சக மாணவன் வெட்டி இருக்கிறான்னு சொன்னா, தடுக்க வந்த ஆசிரியையும் வெட்டி இருக்கிறான்னு சொன்னா, அது மட்டும் இல்லை, இந்த 2 மாபாதக செயலை செய்துவிட்டு அவனே போய் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கிறான். யாருங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த? ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு. எனவே இன்றைய காலேஜ் பையன் இல்லை, ஒரு சாதாரண பள்ளிக்கூட பருவத்தில் என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குழந்தைகளை பள்ளிக்கூட படிப்பு தானே, சின்ன பையன் தான் நினைக்கலாம். சின்ன பையன் அந்த விஷயத்தை தாண்டிட்டாங்க. நமக்கு தெரியாதான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருங்க சொல்லிக் கொடுத்தா? குத்னாவை சரணடைஞ்சு யார் சொல்லிக் கொடுத்தா? அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? குறிப்பா இஸ்லாமிய பெற்றோர்கள் நம் பிள்ளைகளை மார்க்கத்தின் துணையோடு, மார்க்கத்தின் வழிகாட்டுதலோடு உருவாக்க வேண்டிய, வார்த்திருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு தலைமுறையை இந்த உலகத்தில் நாம் மரிப்பதற்கு முன்பாக விட்டு சொல்லக்கூடிய அரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.